இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இது நிக்கல் பிராஸு 5 ருபீஸு நொய்டா மின்ட்டு காயினு. வருஷத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாட் இருக்கும், பெரிய புள்ளி. இதெல்லாம் வழக்கமாக சர்க்குலேஷனில் உள்ள நாணயங்கள் தான். இது உங்களுக்கு கையில் ஈஸியாக கிடைக்கும். 5 ரூபாய். வருஷத்துக்கு கீழே புள்ளி, அதாவது டாட், பெரிய டாட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வழக்கமான நாணயங்கள் தான். 5 ரூபானா 5 ரூபா மதிப்புள்ளது சாதாரண நாணயங்கள் தான். இதில் லயன் வெரைட்டி அல்லது மியூல் காயின் சொல்லுவாங்க. இந்த முன்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கம் தான் நார்மல் சிங்கம். நொய்டா மின்ட்டில் எல்லா காயின்லையுமே இதே மாதிரி தான் சிங்கம் இருக்கும். இதுவும் நொய்டா மின்ட்டு தான். 2017 வருஷத்துக்குள்ள டாட் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே மியூல் காயின் அல்லது லயன் டை வெரைட்டிம்பாங்க. இதில் அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாமே வருஷத்துக்கு கீழே 2017 தான். இது பாருங்கள், அந்த விளிம்பெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடிப்பாக இருக்கும். சிங்கமும் பெரிய தடிமனாக இருக்கும். அந்த முனைப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா தடிப்பாக அப்படியே பெருசாக இருக்குது, கரை போட்டது மாதிரி இருக்கும். வழக்கமாக இது கையில் கிடைக்காது. இது மியூல் காயினால் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது நண்பர்களே. பல வருடங்கள் ரொம்ப தொடர்ந்து தேடினா தான் உங்களுக்கு கிடைக்கும். எங்கிட்ட மளிகை கடை, பெட்டி கடை மாதிரி யார்கிட்டாவது சில்லறை கிடச்சின்னா வாங்கி நான் செக் பண்ணுவேன். பல வருடங்கள் இது மாதிரி செக் பண்ணதில் தான் இந்த மாதிரி மியூல் நாணயங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு நண்பர்களே. உங்களுக்கும் இது மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க கடைகளில் வாங்கி பாருங்கள். இது மாதிரி மியூல் நாணயங்கள் கிடைக்கும். பாருங்கள், இது இடது பக்கம் இருக்கிறது நார்மல் நாணயம், வலது பக்கம் இருக்கிறது தான் மியூல் நாணயம்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இடது பக்கம் இருக்கிறது நார்மல் சிங்கம், அது சின்னதாக இருக்கும். இது வலது பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா மியூல் நாணயம்பாங்க. இந்த இடது பக்கம் இருக்கிறது நார்மல். இதுவும் ரெண்டுமே 2017 தான். பாருங்கள், வருஷத்துக்கு கீழே புள்ளி இருக்கும். இதான் புள்ளி இருக்குது பாருங்கள். 2017 இடது பக்கம் இருக்கிறது நார்மல், வலது பக்கம் இருக்கிறது மியூல் நாணயம். அதுபோல் நிறைய நாணயங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 நாணயங்கள் மியூல் நாணயங்கள் நொய்டா மின்ட்டில் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நண்பர்களே. இதெல்லாம் இப்போ சர்க்குலேஷனில் இருக்கிறதுனால 5 ரூபா காயின் இது மாதிரி கிடச்சின்னா 2017 நொய்டா மின்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். அப்படி யாராவது தெரிஞ்ச கடை வச்சுருந்தனா கூட நீங்கள் பல்காக சில்லறை வாங்கி தேடி பாருங்கள். நான் அது மாதிரி வாங்கி செக் பண்ணிட்டு கொடுத்துருவேன். இது பாருங்கள், பார்த்தீங்களா, ரெண்டுமே நொய்டா மின்ட்டு தான். வருஷத்துக்கு கீழே புள்ளி இருக்குது, 2017 தான். பார்த்துக்குங்க. அதுபோல் என்கிட்ட ஒரு 10 நாணயங்கள் பக்கமாக கையில் கிடச்சிருக்கு நண்பர்களே. இது எப்படி உருவாச்சுன்னா, 1 ரூபா காயினோட முன்பக்க அச்சை இதில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. தவறுதலாக பிரிண்ட் ஆகிருக்கும். பாருங்கள், ஒரு சிங்கமெல்லாம் தடிமனாக இருக்கும். பாருங்கள், இதுவும் 2017 வருஷத்துக்கு புள்ளி இருக்குது பாருங்கள். இது 10 o'clock ரொட்டேஷன் எரராக இருக்கும். முன்பக்கம் ஏதோ ஒரு பக்கம் தலைகளாக இருக்கும், பார்த்துங்க. இது 2017 தான். பாருங்கள், வருஷத்துக்கு கீழே புள்ளி இருக்கும். இது 6 o'clock அப்படியே தலைகீழாக இருக்கும். வழக்கமான நாணயங்களில் ஒரு 2 பக்கமும் முன்பக்கம் பின்பக்கமும் நேராக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேஷன் எரர் காயின்லாம் பார்த்தீங்கன்னா திசைக்கு ஒன்றா திரும்பி இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், இது பாருங்கள், இது மியூல் நாணயம். இது மாதிரி நாணயங்கள் சர்க்குலர் இருந்தால் எடுத்து பாருங்கள். சர்க்குலேஷனில் இருந்தால் பாருங்கள், எடுத்து வைங்க. கண்டிப்பாக பின்னாடி நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொட்டேஷன் எரர் காயின் பாருங்கள், இந்த தலைகளாக இருக்கும். அதே போல் முன்பக்கத்தை நேராக நிமித்தி பின்பக்கத்தை திருப்பி பார்ப்போம். ரெண்டுமே இதுவும் ரொட்டேஷன் எரர் இதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.